ஹலோ நண்பா, வெல்கம் பேக். நீங்கள் நம்ம பார்க்கணும்னா நம்ம எப்படி மாடல் யூஸ் பண்ணாமல் காப்பி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண ஃபைலில் இருக்க கண்டென்ட்டை டெலிட் பண்ணிடுவோம். எங்கே இருக்குது டஸ்ட். இதில் ஐ எம் கோயிங் டு காப்பி ஃபைல் இருக்குது. நம்ம ஸ்பேஸை மட்டும் எடுத்துருவோம். இதை நம்ம சேவ் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா இதில் இருக்க கண்டென்ட்டை தூக்கி நம்ம எக்ஸ்ட்ரா வேணால் ஒரு 4-5 லைன் ஆட் பண்ணிக்கிறோம். வெல்கம் டு பைத்தான். இப்போ என்னென்னா இதை சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ என்னென்னா இதில் இருக்கிறத தூக்கி நம்ம காப்பிங்கிற டெக்ஸ்ட் ஃபைலில் காப்பி பண்ண போகிறோம். அதை எங்கே காப்பி டெக்ஸ்ட், அதில் இருக்கிறத கிளியர் பண்ணிக்கிறோம். இப்போ சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ என்னென்னா இதில் இருக்கிறத நம்ம வித்தவுட் மாடியூல் யூஸ் பண்ணாமல் காப்பி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னே இதை கிளியர் பண்ணிக்கிறோம். நம்ம போன்டரில் பார்த்ததை இப்போ என்ன செய்யணும்னா நம்ம 2 ஃபைலை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு எஃப் ஈக்குவல் டு ஓப்பன். நம்ம டெஸ்ட்டுங்கிற ஃபைல்லேருந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம். அதனால் அதை ரைட் மோடில் ஓப்பன் பண்ணணும். ரீட் மோடில் ஏன்னா அதுலேருந்து நம்ம கண்டென்ட்டை ரீட் பண்ணி அதை அப்படியே காப்பி ஃபைலில் க்ளோஸ் போட போகிறோம். க்ளோஸ் பண்ணிடுவோம். இன்னொரு இதுக்கு F2ன்னு பேர் வச்சுக்கணும். ஈக்குவல் டு ஓப்பன். அந்த ஃபைல் பேர் copy.txt. இதை நினச்சோம்னா ரைட் மோடில் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா இதில் கண்டென்ட்டை ரைட் பண்ண போகிறோம். ரைட் மோட். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஃபார் ஐ இன். நம்ம இப்போ இதிலே ஃபைல் எண்ணில் பார்த்தோம். f.read லைன்ஸ்னு கொடுத்தா அதில் இருக்க ஒவ்வொரு லைன்ஸையும் ஒரு லிஸ்ட்டாக நம்மளுக்கு எலமெண்ட்டாக கொடுத்துரும். நம்ம ஐயை யூஸ் பண்ணி அதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஐட்ரேட் பண்ணி அதை அப்படியே f.write எதில் எழுதணும்னா நம்ம F2ல் எழுதணும். அதனால் f2.write டபுள் கொட்டேஷனில் வெறுமனே ஐ கொடுத்தா போதும். ஏன்னா அது ஒரு வேரியபிள் தான். இப்போ அதை ரன் பண்ணோம்னா அதுக்கு என்ன ஃபார் லூப்புக்கு வெளியே print file is copied. இதை வேணால் நம்ம W+ மோடில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அப்போ தான் ரீடும் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிவிட்டு அப்புறம் ரீட் பண்ணிக்கலாம். W+ இங்கே என்ன செய்ய போகிறேன்னா நான் ஃபைல் காப்பி பண்ணதுக்கப்புறம் print the copy file contain போட்டு f2.read. இப்போ அதை ரன் பண்ணுவோம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா traceback dear.txt டெஸ்ட்டுக்கு டியர் கொடுத்துட்டேன். நம்ம ரீட் மோடில் ஓப்பன் பண்ணிக்கிறனால இல்லைனாலும் க்ரியேட் பண்ணாது. இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ என் ஃபைல் இஸ் காப்பி. த காப்பி ஃபைல் கண்டெயின் நத்திங்னு வருது. ஒரு சில நண்பா ஏதோ சம்திங்கிறான். f2.read கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த ஃபைலை வேணால் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். copy.txt ஐ எம் கோயிங் டு காப்பி டு சம் ஃபைல். நம்ம கரெக்டாக காப்பி ஆகிட்டு ஆனால் ஏன் ரீட் பண்ணால் நம்மளுக்கு அவுட்புட்டில் வரமாட்டுக்கு. f2.read கரெக்டாக தானே இருக்குது எல்லாமே. W+ ஏன்னா இதுக்கப்புறம் வேணால் ஃபைலை இன்னொருட்ட க்ரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். F3 ஈக்குவல் டு ஓப்பன் copy.txt என்ன தப்பு கண்டுபிடிச்சேன் நண்பா. நம்ம ரைட் பண்ணோம்னா மவுஸ் பாயிண்டர் கடைசி இதில் மூவ் ஆகிருக்கும். அதை உடனே ரீட் பண்ணால் நம்மளுக்கு நல்லது தான் கிடைக்கி. நம்ம போனதிலே பார்த்தோம் டெல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வேணால் அது கர்சர் மேலே எந்த பொசிஷனில் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம். f2.tell நம்ம எதிர்பார்த்தபடி லாஸ்ட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரிண்ட் அதை ரன் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா நினச்சி தான் இருக்கிறேன் நண்பா. 51 தான் இல்லை மவுஸ் பாயிண்டர் மூவ் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம ரீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் வெறுமனையாக வருது. நம்ம அப்போ சீக்கை யூஸ் பண்ணி மவுஸ் பாயிண்டரை முன்ன கொண்டு வந்துடுவோம். சீக்கை கொண்டு வந்து 0 கொடுத்துட்டோன்னா வந்துடும். இது நன்னை ரிட்டர்ன் பண்ணும். அதனால் பிரிண்ட் தேவையில்லை.
இப்போ என்னென்னா நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வந்துடும். பார்த்தீங்கன்னா அந்த வந்துட்டு இந்த காப்பி ஃபைல் கண்டெய்ன் ஐ எம் கோயிங் டு காப்பி டு சம் ஃபைல் வெல்கம் டு பைத்தான் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் கிடச்சிட்டு நண்பா. இதான் நண்பா ஃபைலை மாடியூல் யூஸ் பண்ண நம்ம எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பார்த்தோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.